ஹாய், திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோவிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைனல் இயர் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலர் கம் அரியர். இந்த அரியர் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, மேக்ஸிமம் பீரியட் எக்ஸாஸ்டாக இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பொருந்தும். அவங்க ஃபைனல் இயரில் லாஸ்ட் செமஸ்டரில் எந்த அரியர் வச்சுருந்தோ அவங்களுக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம கிளியராக கொடுத்துருந்தோம். இவங்களுக்கான எக்ஸாமினேஷன் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு லேட்டஸ்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். முதல் நமக்கு நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ வீடியோ கூட போகலாம். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பதட்டப்படாதீங்க. நான் ஏற்கனவே கூட ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்குங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. அதை தான் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தோம். இப்போ கிறிஸ்பாக சொல்லிட்டாங்க, உங்களுடைய எக்ஸாமினேஷன் 1 hour தான் நடக்க போகுது அப்படிங்கிறது. இது வெரி ஹாப்பி அண்ட் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ உங்கள் எக்ஸாமினேஷன் 1 hour தான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. ரெண்டாவது என்னைக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னா, 24ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதிக்குள்ள எக்ஸாம் நடக்க போகுதுங்கிறது தெரியுது. இந்த எக்ஸாம் 4 ஸ்லாட்டாக நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டு காலையில் 10 மணிலேருந்து 11 மணி, செகண்ட் ஸ்லாட்டு 12 மணிலேருந்து 1 மணி, தேர்ட் ஸ்லாட்டு 2லேருந்து 3 மணி, ஃபோர்த் ஸ்லாட்டு 4லேருந்து 5 மணி. ஸோ இந்த டைமிங்கில் 4 ஸ்லாட்டில் எக்ஸாம்ஸ் நடக்குது. இந்த 4 ஸ்லாட்டில் உங்களுக்கு எந்த ஸ்லாட் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அந்த இன்டிமேஷன் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேர்றதுக்காக தான் எல்லா ஸ்டூடெண்ட்டும் இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க, உங்களுடைய கரண்ட்டாக இருக்கிற நம்பர், வாட்ஸ்அப், இமெயில் இதை கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி எல்லாருமே போர்ட்டல் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர் போர்ட்டல் நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அது ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் இமீடியட்டாக உங்கள் காலேஜுக்கு நீ காண்டாக்ட் பண்ணி எக்ஸாம் செல் கோஆர்டினேட்டரையோ, எக்ஸாம் செல்லோ, ஹெச்ஓடியோ, அட்வைசரையோ யாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் நம்பர், கரண்ட் ஆக்டிவாக இருக்கிற இமெயில் இதெல்லாம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். இல்லைனா இந்த கான்வர்சேஷனில் உங்களுக்கு கம்யூனிகேஷன் மிஸ் ஆகும். அந்த கம்யூனிகேஷன் மிஸ் ஆகும்போது எக்ஸாம் எடுக்கும்போது கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவீங்க, டென்ஷன் ஆகிடுவீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை நீங்கள் பண்ணி முடிச்சுக்கங்க. எக்ஸாம் டேட் சொல்லியாச்சு, எக்ஸாம் ஸ்லாட் சொல்லியாச்சு, எக்ஸாம் MCQ டைப்புங்கிறது சொல்லியாச்சு, எக்ஸாம் 1 hour தான் நடக்க போகுதுன்னு சொல்லியாச்சு. எக்ஸாமுக்கு 40 கொஸ்டின் வரப்போகுது, அவ்வளோதான். இந்த 40 கொஸ்டினில் நீங்கள் 30 கொஸ்டின் எழுதினாலே போதும். சாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், எவாலுவேஷனில் உங்களுக்கு 80% 20%ங்கிற கான்செப்ட், அதாவது 20% உங்களுக்கு விட்டுருவாங்க, இல்லை சாய்ஸுங்கிறது இருக்கும். கொரோனா பீரியடில் நிறைய சிலபஸ் கவரேஜ் இருக்கிறனால 20% அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுதான் அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் 4 chapters நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஒரு சாப்டர் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒமிட் பண்ணலாம். அது எந்த சாப்டர்னாலும் நீங்கள் ஒமிட் பண்ணலாம். எது உங்களுக்கு டஃப்பாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் தாராளமாக ஒமிட் பண்ணிக்க. ரிமைனிங் 4 chapters மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்ஜெக்டிவ் டைப் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் எடுக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஈஸியாக தான் இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டான புக்ஸை நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். இப்போ கேட் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நிறைய ஸ்டாண்டர்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நிறைய ஸ்டாண்டர்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டாண்டர்டான புக்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ரொம்ப ஈஸியாக ட்ராக் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒரு பர்டிகுலர் டாபிக் அல்லது ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சாப்டருக்கு மினிமம் 20லேருந்து 30 கொஸ்டின் ஒரு சாப்டருக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ 5 யூனிட் போது 5 3s are 15, ஒரு 150 கொஸ்டின் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 100 கொஸ்டின் நீங்கள் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த 30 கொஸ்டின்ஸ் அசால்ட்டாக நீங்கள் கிராக் பண்ணிட்டு போயிடலாம். ஈஸியாக நம்ம ஒரு மார்க் வரும். ஸோ அந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் ஸ்டைல்ஸை நீங்கள் எடுத்துக்கங்க. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்டன் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏதாவது திடீர்னு பிரச்சனை இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு பவர் கட் ஆகிடுச்சு, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி போயிடுச்சு, இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா இமீடியட்டாக உங்களுடைய ஹெச்ஓடிக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சார் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடிஞ்சாலோ, அதை வேறு ஏதாவது ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சாலோ இமீடியட்டாக எடுத்து உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருந்ததோ அதை கண்டிப்பாக தெரியப்படுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் சைட்லேருந்து ஒரு நெசசரி ஹெல்ப் அவங்க சைட்லேருந்து கொடுப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே இந்தந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதாவது நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, மேக் யூஸ் பண்ணாலும் சரி, டேப் யூஸ் பண்ணாலும் சரி, டெஸ்க்டாப் யூஸ் பண்ணாலும் சரி, லேப்டாப் யூஸ் பண்ணாலும் சரி, மினிமம் ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது சிஸ்டம் கான்ஃபிகரேஷனுக்கு. அந்த மினிமம் ரெக்குவயர்மெண்ட் வேணும். ஹை ஸ்பீடு இன்டர்நெட் வேணும். ஒரு நல்ல ஏம்பியன்ஸ் நீங்கள் உட்காந்துக்கணும். உங்கள் கண்டினியூஸாக எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆஃப் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு கேமரா ஆன்லேயே இருக்கணும், உங்கள் மைக் ஆன்லேயே இருக்கணும். அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதை தான் அவங்களும் கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பிரச்சனைன்னு ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் இமீடியட்டாக உங்கள் ஹெச்ஓடி கூப்பிட்டு நீங்கள் சொல்லணும். ஏற்கனவே நீங்கள் எக்ஸாம் எழுதுறத கண்டிப்பாக மானிட்டர் பண்ணுவாங்க. யார் மானிட்டர் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கும் ஒரு ஸ்டாஃப் போட்டிருப்பாங்க, அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. உங்களுக்கு மேலே எக்ஸாம் செல் மானிட்டர் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே ஜோனல் கோஆர்டினேட்டர், ஜோனல் ஆஃபீஸர் மானிட்டர் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே CEO ஆஃபீஸர் உங்களை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதுமாதிரி எனி கைண்ட் ஆஃப் ஏதாவது மால் ப்ராக்டிசஸ் அப்படி பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கிரெடிட்ஸில் அது அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எதுவும் பிளான் பண்ண வேண்டாம். இது ஓப்பன் புக்கு, ஓப்பன் நோட்ஸ் டெஸ்ட் அல்ல. MCQ குறிப்பிட்ட டைமில் ஆன் ஆகும், குறிப்பிட்ட டைமில் ஆஃப் ஆகிரும். அந்த 1 hourல
நீங்கள் கரெக்டாக எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ், இந்த புக்கை ரெஃபர் பண்ணலாமா சார், அந்த புக்கை ரெஃபர் பண்ணலாமா சார், நான் இங்கே புக்கை சொல்லலாம். பட் அது ஒரு மார்க்கெட்டிங் கான்செப்டாக போகிறதுனால அந்த புக்கை நான் இங்கே சொல்ல விருப்பப்படல. எனி ஸ்டாண்டர்ட் புக் உங்களுக்கு கொடுத்த சிலபஸில் இருக்கக்கூடிய புக்கை எடுத்து பாருங்க. அந்த புக்லேயே ரிவ்யூ கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஈஸி டிப்ஸாக நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த எக்ஸாம் கரண்ட்டில் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, கரண்ட் ஃபைனல் செமஸ்டரில் அரியர் வச்சிருக்கிற மேக்ஸிமம் பீரியட் எக்ஸாஸ்டான ஸ்டூடெண்ட்டுக்கும் இது பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க கூட இன்னைக்கு 15ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஈவினிங் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும். இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க, ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க கூட நீங்கள் அப்ளை பண்ணி பணம் கட்டிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல மார்க் எடுத்து நீங்கள் நினச்ச வேலைக்கு போய் சேரணும் அல்லது மேற்கொண்டு மேலே படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு, வேற ஏதாவது நல்ல தகவல்கள் இருந்தால் அடுத்த அப்டேட் சொல்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுரேஷ். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் என்றும் அன்புடன்.